Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ் இவை அனைத்தும் உதவுவாய். இது பாரதி வாக்கு. நண்பர்களே வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யாபவனும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பே சிவம் மாதம் ஒரு திருமுறை தொடரின் 5வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நான் ஓதுவாருடைய வசதியை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அவரை ஒரு இக்கட்டுக்கு ஆளாக்கி விட்டேன் என்று தோன்றுகிறது. உடல்நிலை சரியில்லை அவருக்குன்றது நான் இங்கே வந்த பிறகு தான் அறிந்தேன். ஆனால் அவருக்கு தொண்டை கட்டுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி எனக்கு தொண்டை சரியாக இருக்கிறதுன்றது ஒரு நாளும் இல்லையோ, அது மாதிரி அவருடைய தொண்டைக்கட்டு அவருடைய சிவத்தொண்டுக்கு ஒருபோதும் இடையூறாக வராது. இன்றைக்கு அதாவது என்னால் எழுத முடியல, பேச முடியல, அது மாதிரி ஒரு பரவச நிலைக்கு ஓதுவார் என்ன ஆளாக்கினார். இன்றைக்கு 5ஆம் திருமுறையில் அவர் தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்ற பாடல்கள் ஒரு பாடல் வச்சுக்கிட்டா போகும் ஒரு நிகழ்ச்சி முழுக்கன்ற மாதிரி அப்படி இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கு. திருநாவுக்கரசு சுவாமிகளை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. ஓதுவார் சொல்லி கொண்டிருந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு மலையளவு நம்பிக்கை தருகிறார். மலையே வழியை மறிக்கும்படி நின்றாலும் நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாதபடிக்கு கடலே நம் வழியை மறித்தாலும் மதர்ப்புடன் அதை நின்று அதை இரண்டையும் கடக்கக்கூடிய வல்லமையை அப்பர் சுவாமிகளுடைய ஒவ்வொரு பாடலும் நமக்கு தருகிறது. இதில் உண்மை என்னவென்றால், மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கு காரணம் அவனுடைய பக்தியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு பாட்டிலையும் அவர் அடிக்கோடிட்டு சொல்லுகிறார் என்றே எனக்கு தோன்றுகிறார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவினார் வள்ளுவர். மாதிரி வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் கற்றதனால் பயன் என்கொள்கிறார். அதெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசு பெருமான். இதிலே வரக்கூடிய பல சம்பவங்கள் புனைவு கதைகள் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், அவர் கடந்த தடைகள், அந்த தடைகளை அவர் எப்படி கடந்தார் என்று பார்க்கும் பொழுது அசைக்க முடியாத சிவ நம்பிக்கையின் மூலம் வெளிப்பட்ட பாடல்களால் அவர் கடந்தார். அதனால் அவருடைய சொற்கள் எல்லாம் மந்திர சொற்களாகின்றன. அந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கும் நாம் பயணம் செய்வதற்கு தோதான ஞான படகுகளாக விளங்குகின்றன. இதை நம்ம மனசில் கொள்ள வேண்டும். அவர் பாடிய பாடலை அவர் எப்படி நினைந்து பாடியிருப்பாரோ அந்த நினைப்பில் நம்ம பாட வேண்டும். எப்பொழுது அது பலிதமாக அதனுடைய பயனை நாம் அனுபவிப்போம் என்றால், அவர் என்ன நினைப்பில் அதை பாடி நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்ற போது அவருடைய மனது எப்படி ஒரு ஞான மதர்ப்பில் திகழ்ந்திருக்கும், தகித்திருக்கும் என்று பார்க்க வேண்டும். சுண்ணாம்பு காலவாயில் உட்கார்ந்து கொண்டு மாசில் வீணையும் என்று பாடக்கூடிய அந்த
அந்த நம்பிக்கை, அந்த வல்லமை, அதை நினைந்து அந்த பாடலை பாடினோமானால் இன்றைக்கும் அதே பலன் நமக்கும் கிட்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தத்தான், நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு புத்துயிர் தருவதற்காகத்தான் ஓதுவார் சுவாமிகள் இப்படிப்பட்ட பாடல்களாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே வளமான கரவொலியால் நாம் அவருக்கு நன்றி கூறும் முகமாக அவரை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5ஆம் திருமுறையே திருக்குறுந்தொகை என்றே சொல்லப்படுகிறது. இதனுடைய சிறப்பு என்னன்னா, சின்ன சின்ன பாடல்கள், பெரிய பெரிய வண்ணங்கள், மகத்தான ஆழங்கள் அப்படி இருக்கு. 4 அடி பாட்டு, அவ்வளோதான், சின்ன பாட்டு. ஐயா சொல்லிட்டு இருந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தா திருநாவுக்கரசரை திருமூலரான ஒரு மயக்கம் வரும்படியாக இருக்கு இந்த பாட்டினுடைய அமைப்பே. நம்ம போன முறை சந்தித்த பொழுது ஓதுவார் சுவாமிகள் ஒரு அரிய குறிப்பை சொன்னார் நமக்கு. யாப்பு முறை, அதுக்கு தந்தை என்று நாம் திருநாவுக்கரசரை கொண்டாடலாம். திருத்தாண்டகம் என்பது அவர் கொடுத்த யாப்பு முறை. அதுபோல் இந்த திருக்குறுந்தொகையும் அவர் அருளி செய்த மாதிரி நமக்கு படுகிறது. அவ்வளோ அற்புதமாக குறுகிய வரிகளில் இறைவனுடைய அருட்செயல்களை கூறுவதுதான் இந்த திருக்குறுந்தொகையினுடைய சிறப்பு. முதல்ல நம்ம எடுத்தோன்னே திருவாரூர் போயிடுவோம். சரிங்களா? எந்த ஒரு செலவும் கிடையாது, நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். உட்கார்ந்த இடத்துல இந்த ஏசி அனுபவித்தபடியே திருவாரூர் போயிட்டு வந்துடலாம். அங்கே என்ன பாடுறார்? கொக்கரை குழல் வீணை கொடுங்கொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்க ஆடல் உகந்து உடன் கூத்தராய் அக்கினோடு அரவு ஆர்ப்பார் ஆரூராரே பாட்டு. கொக்கரை அப்படி, அதாவது பல அருமையான தமிழ் சொற்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம், தமிழ் படிக்கலாம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்லாம் நம்ம பார்த்தோம்னா, கொக்கரைங்கிறது மாட்டுக்கொம்பு இல்லைன்னா இரும்பில் குழலாக செய்திருக்கக்கூடிய, நெளிந்து வளைந்து நீண்டும் வளைந்தும் இருக்கக்கூடிய ஒரு வாத்தியம், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொக்கரை. அது அப்படி இருக்கும் இல்லையா கொக்கரை. இன்றைக்கும் அதை ஆதிவாசிகளுடைய வழக்கத்தில் இன்னும் பல நாடுகளில் கூட அந்த வாத்தியத்தை நம்ம பார்க்கலாம். கொக்கரை, கொக்கரை தனி குழல் தனி என்று சொல்வோரும் உண்டு. கொக்கரை குழல் என்று, ஏன்னா அது குழல் போல இருக்கிறதுனால அப்படி சொல்வோரும் உண்டு. நான் பிரிச்சே எடுத்துக்கிறேன், இன்னொரு வாத்தியமாக இருக்கட்டுமே. கொக்கரை, குழல், வீணை. வழக்கு சொல்ல அப்படி வந்துருச்சு, வழக்கு சொல்லாது அப்படி வந்துருக்கு. கொக்கரை என்பது தனி வாத்தியம், குழல் என்பது தனி வாத்தியம். ஆமாம், கொக்கரை மாட்டினுடைய உறுப்புகளிலிருந்து வர்றது, குழல் மூங்கிலிருந்து வர்றது தான் காரைக்கால் அம்மையார் சொல்கிறார். கொக்கரை சச்சரி வீணை பாணியானை கோள்நாகம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், கொக்கரை, குழல், வீணை, கொடுகொட்டின்னு ஒன்று. கொடுகொட்டிக்கு 2 பொருள். அது சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பிறகு கையை கொட்டி கொண்டு ஆடிய ஆட்டத்துக்கு அப்படி ஒரு பெயர் என்றும் சொல்வார்கள். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பலவிதமான 11 வகை கூத்து, அதில் இந்த கொடுகொட்டி என்பதும் ஒன்று என்று சொல்வார்கள். அதே போல் ஒரு தோல் வாத்தியம், பறை மாதிரி, இது ஒரு தோற்கருவி, தோல் இசைக்கருவி அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ கொக்கரை, குழல், வீணை, கொடுகொட்டி இதெல்லாம் இருக்குது நம்ம ஐயா ஆடுறதுக்கு திருவாரூரில். பகுவாயன பூதங்கள்ங்கிறார். பகுவாய்ங்கிறத அருமையான சொல். பகுவாய்னா அகன்ற வாய், அகன்ற பாத்திரம் போன்ற வாய் என்று உரையாசிரியர்கள். அகன்ற பாத்திரம் போன்ற வாய். அப்படி இருக்கக்கூடிய பூத கணங்கள் அவரோடு சேர்ந்து ஆடுவது அவருக்கு பிடிச்சிருக்குன்னு போடுறார் திருநாவுக்கரசர். உகந்து ஆடுகிறார், ஆடாடா வாங்கடா ஆடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒக்க ஆடல் உகந்துங்கிறார். அவர்கள் இந்த பூத கணங்கள் எல்லாம் தன்னோடு சேர்ந்து ஆடுவதில் அவருக்கு அவ்வளோ இன்பம், வாங்க ஆடுவோம் என்று விரும்பி உடன்
கூத்தராய் அவங்களோடு சேர்ந்து இவரும் ஆடுகிறார். அது அந்த இந்த நீங்கள் காட்சியாவது பார்க்கும்போது தான் என்னுடைய அழகு. சிவம் அசையாமல் தான் உட்கார்ந்துருந்தது. அவரை பார்த்து இதுக்கு தாள வாத்தியங்கள்லாம் போட்டு வாசித்து ஆடும்போது அவர் எழுந்து ஆடுறார் கூட. இறைவன் நமக்கு இசைவான், இசைக்கு இசைவான், இதயத்திற்கு இசைவான். அப்படி அக்கு அப்படின்னு ஒரு இது, அக்குன்னா சங்குமணி, என்னெல்லாம் அணிஞ்சிருக்காருன்னா சங்குமணி, அரவு, பாம்பு. இதில் ஆர்ப்பர்னா ஆர்த்தெழுதல்ங்கிறது வந்து சத்தம் போடுறது, அது ஒரு பொருள் அல்ல, கட்டுவது, அதுவும் ஆர்ப்பு. அக்குமணி, அரவு, ஆர்ப்பர், இதை கட்டிக்கொள்வது. இது மாதிரி இப்போ நான் வந்து கால பைரவர்கிட்ட போய் கட்டிட்டு வந்தோம் காசி அப்படின்னா, நம்ம சக்திக்கு ஒரு கயிறு கட்டுவோம், அவர் பாம்பு கட்டிக்குவார். நல்ல நாகப்பாம்பாக பார்த்து எடுத்து கட்டிக்குவார். இப்படி ஒரு அற்புதமான பாடல் இப்படி ஆடுகிறார். திருவாரூரில் எடுத்து எப்படி பாரு, எந்த பாட்டை முதல் பாட்டாக ஐயா வச்சுருக்கார் பாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நடன கோலம். சும்மா தான் உட்காந்துருந்தார். நம்மெல்லாம் போய் தாளங்களெல்லாம் கொட்டி ஆடும்போது சரி வாங்கடாட்டு அவரும் ஆடுறார். அவரும் உற்சாகமாக அவரும் சேர்ந்து ஆடினா உற்சவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உற்சவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே நமக்கு 22ஆம் தேதி தொடங்குது இல்லையா, பங்குனி. அதை இப்போ வந்து ஓதுவார், நமக்கு பாடி காட்டுவார். என்ன பண்ணில் பாட போகிறாரோ. எனக்கு இது போராத காலம் போயிருக்கு. எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாடினாலும் போராது. ஆண்டவைந்த ஆண்டோர்கள் கூடியிருக்கும் இந்த சபைக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய திருமுறை எப்பொழுது வரும் என்று ஆவலாக காத்து கொண்டிருந்தாலும், ஏனெனில் எங்களுக்கு சுதந்திரம் தருவது இந்த திருமுறை. ஓதுவா மூர்த்திகளுக்கெல்லாம் சுதந்திரம் தருவது 5ஆம் திருமுறை. அதில் நாம் மனம் போன போக்கெல்லாம் போகலாம் என்று எண்ணியிருந்தேன். கடைசியில் மனம் போன போக்கிலே கால் போகலாம் அப்படின்னு மாதிரி இறைவன் அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று ஒரு கொக்கியை போட்டு அது குரலில் கொண்டு வந்து மாட்டிவிட்டார். இருந்தாலும் அப்பர் சுவாமியினுடைய அருளினால் இந்த நிகழ்ச்சியை ஐயாவினுடைய துணையோடு நன்றாக செய்யலாம் என்று எண்ணி மேடை ஏறி இருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, நம்முடைய 12 திருமுறைகளிலே முதல் 7 திருமுறைகள் வரையறுக்கப்பட்டது என்று தங்களுக்கு தெரியும், பன்முறையினாலே. அந்த பன்முறை இல்லாது தமிழ் உலகத்திற்கு திருக்குறுந்தொகை என்ற ஒரு யாப்பை அப்பர் சுவாமிகள் வழங்கியிருக்கிறார். இதில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், பன்முறைகளிலே வந்த ராகங்களை தவிர மற்ற எந்த ராகமும் இதில் மெட்டமைத்து அவர்களுடைய கற்பனை வளத்திற்கு பாடலாம் என்று அந்த காலத்திலிருந்தே இந்த திருமுறை கையாளப்பட்டு வருகிறது. அதில் என்ன நீ பெரிய சாதிச்சிட போகிறேன்னு கேட்கலாம். அதாவது நம்முடைய இசை அறிவை அங்கிங்கெனாதபடி விரிவாக காட்டுவதற்கு இந்த திருமுறைகள் நமக்கு உதவுகின்றன. மற்ற திருமுறைகள் இருந்தாலும் 8, 9, 10, 11, 12 நம்ம வச்சு பாடலாம். ஆனால் அதெல்லாம் தாளத்திற்குள்ள அடங்குமாங்கிறது தெரியாது. அதை நம்ம ரொம்ப பிரயாசைப்பட்டு அதை அமைத்து பாட வேண்டும். ஆனால் திருக்குறுந்தொகையை பொறுத்தவரையிலே ரொம்ப அழகாக ஐயா சொன்னது மாதிரி 4 வரிகளிலே அறவுரைகளாக அமைத்து தருகிறார். அதை அருமையாக நம்முடைய பல வண்ண ராகங்களிலே நாம் மெட்டமைத்து பாடலாம். அவ்வகையிலே இன்றைக்கு அப்பர் சுவாமியினுடைய துதியோடு இந்த திருமுறை தொடங்க இருக்கிறது. திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ
வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றே வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே கொக்கரை கூழல் வீணை கொடுகொட்டி கொக்கரை கூழல் வீணை கொடுகொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் கொக்கரை கூழல் வீணை கொடுகொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்க ஆடலுகந்து பூதங்கள் ஒக்க ஆடலுகந்து உடன் கூத்தராய் அக்கினோடு அறவார்ப்பர் ஆரூரரே யாருக்கோ தொண்டை கட்டியிருக்குன்னாங்க. இப்போ நம்ம அவர் பாட்டி கேட்டுக்கோமா இல்லை இந்த ரெக்கார்டு ஏதோ போட்டிருக்கோங்களா தெரியலங்க. இதில் பாருங்கள் ஒரு சுவாரஸ்யம். அவருக்கு தொண்டை கட்டியிருக்குன்றாரு, அதனால வித்தியாசம் தெரியல. எனக்கு தொண்டை சரியாக இருந்தாலும் வித்தியாசம் தெரியல. எங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன சம்பந்தம் இல்லாத ஒற்றுமை பாருங்கள். வாட் அன் irrelevant similarity. அப்படி இருக்கு பாரு. நாம் இன்னும் திருவாரூரில் தான் இருக்கோம். அக்காவுக்கு ஒரு பாட்டு, அடுத்த பாட்டு. அதாவது அக்கா என்பவள் இன்னொரு தாய்க்கு சமானம். அம்மாவை விட வசதியாக யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அம்மா ப்ளஸ் அப்படின்னு போட்டோம்னா அது அக்கா என்று முடியும். அந்த அளவுக்கு அக்கா இருக்கிறார். தங்கச்சி சங்கதி வேற. நம்மளை போட்டு கொடுக்கறதுக்காகவே பரமேஸ்வரன் பண்ணியிருக்கிற ஏற்பாட்டுக்கு பேர் தான் தங்கச்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்க்கையில் லஞ்சம் ஊழல் என்பது தங்கச்சிக்கிட்டே இருந்தால் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தங்கச்சிக்கிட்ட கவனமாக இருக்கும், அக்கா கிட்ட கவலையை சொல்லணும். அப்போ இருக்கும் அப்படி தான், அப்போதுலேருந்து அப்பமும் அப்படி தான், இப்போவும் இப்படி தான், அப்படித்தான். இந்த பாட்டு பாருங்கள், நினச்சி 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 உருகி பாடுறார். நீங்கள் சாதாரணமாக படிக்கும்போது எம்ஐஆர் இலை அப்படி அல்ல, எம்ஐஆர் இலை. ஐயர் என்கின்ற சொல் இங்கே ஐயார் என்று நீள்கிறது. ஐயார்னா தாய் தந்தையர். எனக்கு எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லை. முதல் வார்த்தை அப்படி சொல், எம்ஐஆர் இலை. யானும் உளேனாலே, நான் இருந்து என்ன இல்லாட்டி என்ன, எந்த விதமான பயனும் இல்லை, என்னால் எனக்கு பயன்பாடு எதுவும் இல்லை. எம்ஐஆர் இலை. யானும் உளேன் அலேன். உளேன் அலேன் இருந்து என்னாலே எனக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை. எம்மையாரும் இது செய்ய வல்லது. எம்ஐஆருங்கிறது தான் அக்கா. எம்ஐஆர் அப்படிங்கிறது அப்பா அம்மா. அதுக்கப்புறம் என்னால் எனக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை. இப்போது யானும் உளேன் அலேன்றதையும் சொல்லிட்டாரு. எம்மையார் இது செய்ய வல்லரே அப்படின்னா
எம்மையார் அக்காவை ஏன் சொல்கிறேன்னா, அம்மாவுக்கு நிகரான அர்த்தம். தாய்க்கு நிகரான என்னுடைய அக்கா அவங்களும் இப்போது துணையாக இல்லை. ஏன்னா எதனால் திலகவதியார் உயிர் விட துணிஞ்சிடுறாங்க இல்லையா? அதுதான் என் கதை. உயிரை விட்டுருவோம், நமக்கு இனிமேல் தேவையில்லைன்ற மாதிரி. இப்போ நான் என்ன செய்கிறேன்? அப்போது அவர் என்ன சொல்கிறார், அக்கா இல்லைன்னா அப்போ தான் அவருக்கு வருகை. அம்மை யார் எனக்கு? அப்போ யார் எனக்கு அம்மா? முதல்ல அம்மா இல்லைன்னு சொன்னவர், அப்புறம் அக்கா அப்பா இல்லைன்னு சொன்னவர், என்னால் பயன் இல்லைன்னு சொன்னவர், அதுக்கப்புறம் அக்கா உயிரோட போகிறான்னும் போது இப்போ எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அப்போ தான் அவருக்கு அது உரைக்குது. அக்கா இருக்க மாட்டான்னு தோணும் பொழுது எனக்கு அம்மா இல்லைங்கிறது உரைக்குது அவருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சென்டிமெண்ட்டு. அம்மை யார் எனக்கு, என்னை யார் என்ன அம்மாவாக இருந்து பார்த்துப்பாங்க என்று அரற்றினேன். விடாமல் புலம்பினேன் நான். சிவபெருமான் என்ன பண்ணார்? இப்போ பல முறை அரற்றின பிறகு அம்மையாரை தந்தார் ஆரூரரை. திருவாரூர் சுவாமி என்ன பண்ணார்? எனக்கு அம்மையாரை தந்தார். யார் அம்மையார்? அக்கா. அக்கா முடிவை மாற்றிக்கிட்டாங்க. இல்லை, நான் உயிரை விடுறதா இல்லை அப்படின்ட்டு. என்ன ஒரு குறிப்பு வைக்கிறாங்கன்னா, திருநாவுக்கரசு பெருமான் வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டில் ஈடுபடுவதற்காக இந்த உயிர்விட துணிந்த முடிவை மாற்றிக்கொள்கிறார் அக்கா என்று எழுதுகிறார். எப்பேற்பட்ட ஒரு சார்வாங்க. எனவே அம்மையாரை தந்தார் ஆரூரரே. யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் தான் எனக்கு அக்காவை மீட்டு தந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ என்னாச்சு? இப்போ அம்மையார்னும் போது அப்பா வந்தாச்சு, அம்மாவும் வந்தாச்சு, அக்காவும் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. இந்த இந்த அதுதான் அம்மா அக்கான்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டு எனக்கு இந்த பாட்டை அனுப்பிச்சார். அம்மா தான் அக்கா, அக்கா தான் அம்மான் அப்படின்ட்டு அவருக்கு அமைஞ்சு போச்சு அப்பர் சுவாமிகளுக்கு. அவள் திரும்பி வந்ததுனால, இனி இந்த உயிர் விடுவேங்கிற முடிவை மாற்றிக்கொண்டதனால் இவருடைய வாழ்க்கையே செம்மையாச்சு. வாழ்நாள் இறுதி மூச்சு வரைக்கும் சிவத்தொண்டில் ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய வாழ்வு, வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்வு, நம்மை வாழ்விக்கக்கூடிய வாழ்வு அவர் வாழ்ந்தார். அதனால் இப்போ என்ன கிடைச்சதுன்னு கேட்டால், எனக்கு அம்மா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, அக்கா வந்தாச்சு, உறவு வந்தாச்சு. இது வரைக்கும் உறவு இல்லை, இப்போ தான் ஒரு உறவு வந்தது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான பாடலை ஓதுவார் சுவாமிகள் நமக்கு அருள்வாராக. எம்மை யாரில்லை யானும் உளேனரேன். எம்மை யாரில்லை யானும் உளேனலேன். எம்மை யாரும் இது செய்ய வல்லரே. எம்மை யாரில்லை யானும் உளேனலேன். எம்மை யாரும் இது செய்ய வல்லரே. அம்மை யார் எனக்கு, அம்மை யார் எனக்கு என்றென்று அரற்றினேற்கு. அம்மை யார் என்று என்றென்று அரற்றினேற்கு. அம்மை யார் எனக்கு என்றென்று அரற்றினேற்கு. அம்மையாரை தந்தார். அம்மையார் எனக்கு என்றென்று அரற்றினேற்கு. அம்மையாரை தந்தார். ஆரூர் ஐயரே. எம்மையாரிலை யானும் உளேனலேன். எம்மை யாரும்
இது செய்ய வல்லரே. அம்மையார் எனக்கென்று என்று அரற்றினேற்கு அம்மையாரை தந்தார் ஆரூர் ஐயரே. ஆரூர் ஐயரே. ஆஹா ஆஹா இருக்கட்டும். அது நம்முடைய நண்பர் வாவேசு ஒரு பாட்டு பாடினார் ஒரு முறை. இந்த பாவனையிலேயே இருக்குது. ஒரு நண்பர் கூட பேசும் பொழுது வாவேசுடைய அம்மா வந்து எல்லாருக்குமே அம்மா, அவ்வளோ ஒரு அற்புதமான தாய் உள்ளம் அவங்க, அப்படி இருப்பாங்க. அதனால் அவன் ரொம்ப சரியான அம்மா பிள்ளை வாவேசு இன்னைக்கும். அவர் வந்து ஒரு நண்பர் கூட பேசும்போது அம்மாவை பற்றி பேசினா, நீ ஒன்றும் உங்கள் அம்மாவை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னா, நான் எங்கள் அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அது வந்து நம்ம நண்பரை வந்து ரொம்ப தாக்கிடுச்சு. அப்படி அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்களாம், பாவம். இந்த மாதிரி அன்னை தந்தை என்று சொல்லி அரவணைக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட அமுதமூட்ட நீண்ட கைகள் நினைவில் இல்லை. எப்படி எவ்வளோ இருக்கிறாரு. அன்னை தந்தை என்று சொல்லி அரவணைக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட அமுதமூட்ட நீண்ட கைகள் நினைவில் இல்லை, கால்கள் தவழ கைகள் மண்ணை எடுக்க யாரும் தடுத்ததில்லை. கால்கள் தவழ கைகள் மண்ணை எடுக்க யாரும் தடுத்ததில்லை, கானம் பாடி கண்ணுறங்கும் கனவு எனக்கு பலித்ததில்லை, அன்னை தந்தை என்று சொல்லி அரவணைக்க யாரும். மன்னிக்கணும், இது ஞாபகம் வந்தது. வந்து கிட்டத்தட்ட அந்த ராகத்தினுடைய சாயலே கரெக்டாக ஒன்றாயிட்டீங்க. ஆமாம், சரி. திருவாரூர்லேருந்து நம்ம திருமறைக்காடுக்கு போவோமா? வேதாரண்யம் சொன்னா தான் புரியுமோ, திருமறைக்காடுன்னு சொன்னால் தெம்பார்லையோ போவோம். அங்கே அந்த திருக்கதவம் திறக்க பாடியது இல்லையா? அந்த கதவை அடைத்திருந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். அது திறக்கும் போது அவர் பாடினார். திருவருட்செல்வர் திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காட்சி. டிஎல் மகராஜன் நினைக்கிறேன் இப்போ குழந்தையா, மண்ணின் நேர்மொழியாள் பாட்டு. இன்றைக்கி அதை கேட்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். நாவுக்கரசர் பாடி கதவை திறந்த பாட்டு. இப்போ என்ன பொருள் நமக்கு? நம்ம வந்து பூஜையெல்லாம் ஆனப்புறம் மூடி இருக்கிற கதவு வாசலில் போய் நின்று நான் நாவுக்கரசர் பாடின பாட்டை பாடுறேன், கதவே திறன்னு திறக்காது, நம்மளை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க முதல்ல. அப்படி அல்ல. அது வாழ்க்கையில் எந்த கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் நாம் நுழைய வேண்டிய வழியிலே கதவு வந்து குறுக்கிட்டு மூடி இருந்தால் நாவுக்கரசரை மனதிலே வாங்கி கொண்டு நமச்சிவாயினுடைய அடிகளை பற்றி கொண்டு இந்த பாடலை பாடினால் அந்த கதவாக இருந்தாலும் திறக்கும். அதுதான் பொருள். ஃபிசிக்கலாக லிட்ரலாக பொருள் கொள்ளக்கூடாது எல்லாவற்றுக்கும். அப்படி பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரும் யாருப்பா இவர் அப்படின்னு கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. பண்ணின் நேர்மொழியாள் போதுவாப்பா சுவாமி பாடுறாருல, அந்த பன்னிசை மாதிரியே இருக்குமா எங்கள் அம்மா பேசினா. அவன் பாடினாலே பேசுகிற மாதிரி இருக்கு இந்த நாட்டில். பண்ணின் நேர்மொழியாளாம், அப்படியே ஒரு ராகமாக பாடுற மாதிரியே இருக்கான் உமையம்மை பேசும்போது.
அந்த பாருங்க உமை பங்கரோ நாங்கள் போட்டார் பாருங்க, அந்த உமையில் ஒரு பகுதி இல்லை நீ. எங்கள் அம்மா கிட்ட நீ ஒரு பகுதி அல்லவா அப்படி. ஏன்னா குருநாதர் சொல்லுவார், சிவசக்தி எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சிவனில் பாதி உமை, உமையில் சரிபாதி சிவன் அப்படின்னார். அப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நேர்பாதி சரிபாதி என்று அதை வாதிடுவார்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அம்மாவுக்கு பேரே அங்கே யாழை பழித்த மொழியம்மைன்னு பேர், திருமறை காட்டு அம்மனுக்கு. வீணா விதூஷினி அப்படின்னு சொல்லுவார். பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரும், அந்த அப்பார்வத்தியில் நீ ஒரு பங்கா. பங்கரோங்கிற சொல்ல அற்புதமான ஒரு சொல். அந்த ஊரில் சரஸ்வதி கிட்ட வீணை இருக்காது. ஏ யாழ் வீணை வாசிட்டு இருந்தாள் சரஸ்வதி. அம்பாள் சிரிச்சுது, சே வேஸ்ட் வாசிக்கிறது அப்படின்னு தொடுவதில்லைன்னா அந்த ஊரில் இருக்காது சரஸ்வதி. அருமை அருமை. மண்ணினார் வலம் செய்யும் அரைக்காடல். மண்ணினார் யாரு? நம்ம தான், மனிதர்கள் தான் மண்ணினார். நில உலகிலே வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் மண்ணினார். அவர் விண்ணினார். ரெண்டையும் சேர்த்து வைக்க எண்ணினார் திருநாவுக்கரசு பெருமான். சேர்த்து வச்சிட்டார் ஒரே இதில். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு சமத்காரத்துக்காக இந்த வார்த்தையை சொல்லலை. அதாவது ஒரு பக்கம் உரு அல்லாத, குணம் குறி அல்லாத பரம்பொருளாகிய சிவத்தை எப்பொழுதுமே சிந்தையில் நிறுத்தி கொண்டவர்கள் இந்த சிவனடியார்கள் எல்லோரும், நாயன்மார்கள். அதே சமயம் உரு, வடிவு, உருவம் வடிவம் எல்லாம் இருக்குல்ல. ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, ஃபிகர் அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. எல்லாத்தையும் அப்படி இறைவனை பார்த்து பார்த்து அதில் சந்தோஷம் கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு ரெண்டு சேர்ந்து எப்படி இருக்கும் இருக்குது. அதில் முழுக்க ஈடுபட்டு இருப்பதனால இது இருக்குது. இது உண்மை என்கின்ற நம்பிக்கையோடு இதில் போய் இருக்கிறதுனால அது கபாலீஸ்வரரை பார்த்தேன் அப்படின்னா பார்க்கணும். அங்கே ஏதோ ஒரு வடிவத்தை பார்த்து, ஏதோ ஒரு வடிவம் இல்லை, அதனுடைய வடிவம் ஒன்றும் இல்லைங்க. எங்கள் குருநாதர் சொல்லுவார் அழகாக, மஞ்சளில் நெய்யோ இல்லை வெறும் தண்ணியோ கலந்து இப்படி பிடிச்சி நீ தான் பிள்ளையார்னா அது பிள்ளையார் தான், அது பிள்ளையார் தான். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் அப்படின்னு வருது. விஷ்ணும்னா எங்கும் வியாபித்திருப்பவன். வியாப்னோ இதிஹி விஷ்ணு, எங்கும் வியாபித்திருப்பவன்ட்டு. இந்த மஞ்சளா இதுவா எங்கேயும் வியாபித்திருக்கு? அப்படியா பொருள்? எது எங்கும் வியாபித்திருக்கிறதோ அதனுடைய குறியீடாக, சிம்பாலிக்காக நான் அதை இங்கே வைக்கிறேன் அப்படின்ட்டு. இதை இந்த உணர்வு எப்போதும் அவர்களுக்கு இருக்கும். இதை பார்க்கும் அப்போது இதில் அதையே பார்க்கும் பொழுது இதுவும் உண்மையாக இருக்கும். When truth is realized in the form is also true அப்படின்றார் குருநாதர். இது ஒரு முக்கியமான உண்மை, இதை மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். When the ultimate truth is realized in the form is also true. இல்லையா? எது உருவமோ அதிலே எது பரசத்தியமோ, பரம்பொருளாகிய சத்தியமோ அது உணரப்படும் பொழுது அந்த உருவம் உண்மையாகிறது. இதுதான் நம்முடைய மதம் நமக்கு காட்டுகிற, சிவநெறி நமக்கு காட்டுகின்ற ஆழமான உண்மை. அப்படி பண்ணின் நேர் மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய்மறை காடரோ, கண்ணினால் உமை காண. பார்க்கணும், இப்போ உன்னை பார்க்கணும். கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினை. திறந்தது தான், இன்னும் மூடக்கூடாது, இந்த மாதிரி திறக்கணும். திண்ணமாக திறந்து அருள் செய்மினே என்று பாடுகிறார். கதவு திறக்கப் போகிறது. பாப்பா எதையும் அரக்கனை. சரி சரி சரி. பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ, பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய்
மறைக்காடரோ பண்ணின்னேன் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் ஜெய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை கண்ணினால் உமை காண கதவினை கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே எண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே திண்ணமாக திறந்தருள் செய்மினே பாடினார் திறக்கல. எப்படி இருக்கும்? என்ன திறக்கல? இரக்கம் இல்லையா? என்னாச்சு உனக்கு? கேட்கிறார் சுவாமிகிட்ட. 11 இந்த பாடலில் மட்டும் 11 பாட்டு பாடி 11 பாட்டு பாடி இருக்கிறார். 10 பாட்டும் பாடி திறக்கல. 10 பாட்டு பாடி திறக்காம 11வது பாட்டு பாடி திறக்குது. அந்த பாட்டு எப்படி, அதுக்கு எந்த பொருள் எப்படி சொல்றாங்க பாருங்க. தான் அழகு பாருங்க. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர். அரக்கன் யாரு? ராவணன். அவனு சொன்ன ஒரு கால் கட்ட விரலால் ஒரு நெருக்கடி அவனுக்கு அப்படி கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு அழுத்தி இரக்கம் ஒன்றில் எம்பெருமான். ஒரு கட்ட விரலால் அவனு நீ அடக்கி விட்டா அப்புறம் சாமகாலம் தான் கேட்ட வாஸ்தவம். இவ்வளோ பாடிட்டு இருக்கேன்னு கதவை தரேன்னு பாட்டா எவ்வளோ பதிகன்னா 10 தான் தெரியும்ல. பாடிட்டே இருக்க வரவே இல்லையே, கதவை திறக்கவே மாட்டேங்கிறியே. இரக்கம் ஒன்றிலீர். அந்த ஒன்றுன்ற வார்த்தை தான் அந்த போன பாட்டில் என்றென்று அரற்றினீர்னா விடாம என்று என்று அப்படியா தமிழனுடைய அழகு. இடைவிடாமல் அரற்றுவதை அது சொல்லிட்டு இங்கே இரக்கம் ஒன்றிலீர். இருக்க வேண்டிய இறைவனுக்கு இருக்க வேண்டியது எது? இரக்கம். அவனுக்கு பேர் என்ன? அவ்வியாஜ கருணாமூர்த்தி. காரணமற்ற கருணை உடையவனுக்கு தான் கடவுள் என்று பேர். ஆனால் இங்கே என்ன? இரக்கம் ஒன்றில் என்ன இப்படி இருக்க எம்பெருமானீர் சுரக்கும் பொன்னைகள் சூழ்மறை காடரோ. அவர் தானே நீ. சுரக்கும்னா பெருகியன்னு அர்த்தம். பொன்னை மரங்கள் இருக்கக்கூடிய மறைக்காடரோ அப்படின்னு. சுரக்கும்னா தேன் சுரக்கும், கருணை தேன் சுரக்கும், அன்பு தேன் சுரக்கும், பாடினால் இதயம் திறக்கும் தேன் சுரக்கும். அது அப்படி இருக்கக்கூடிய அந்த மறைக்காடர் தானே நீ. திருமறைக்காட்டை சேர்ந்தவர் தானே நீ. கடைசி வரி பாருங்க. சரக்கு இக்கதவம் வந்து திறப்பின்மினேங்கிறார். சரக்குன்னு வந்து தரன்றோம்ல, அதான் அந்த வார்த்தையை. விரைவில் ஓடி வந்து சரக்க இக்கதவம் திறப்பின்மினே வந்து டக்குன்னு வந்து கதவை திரையா அப்படின்னு இருக்கார். எப்படி இருப்பார் இந்த வார்த்தை? இதில் என்னன்னா, உரையாசிரியர்களுக்கு சொல்லும் பொழுது பொருள் சொல்லும் பொழுது இவ்வளோ பாடி வராதவர் சரக்கை கதவன் திறப்பின்மினேன்னு சொன்ன உடனே ஓடி வந்து கதவை திறக்கிறவரா. ஏன் வரலையான்னா, இது வரைக்கும் அவர் பாடின பாட்டில் மயங்கி அப்படியே உட்காந்துட்டாராம் சிவன். திருமறைக்காடர் திருநாவுக்கரசு சுவாமியுடைய பாட்டில் இப்போ நம்ம ஓதுவார் பாட நம்ம மெய்மறந்து உட்கார்ந்துருக்கிறோம். அது மாதிரி நமக்கே எப்படி கதினா, உண்மையான சிவனுக்கு எப்படி இருக்கும் அப்படியே கேட்டு மெய்மறந்து இருக்கும்போது கதவை திறக்கிறியா இல்லைன்னு இவர் அதட்டு போட்ட அப்புறம் தான் அவர் அடடா அப்படின்னு ஓடி வந்து கதவை திறந்தார். சரக்க இக்கதவம் சரக்க இக்கதவம் திறப்பின்மினே அப்படின்னு சொல்றார். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். பாமாலை இசையினில் ஈடுபட்டிருந்த இறைவன் விரைந்து வந்து கதவை திறந்தான்.
அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், இரக்கம் ஒன்றிலே இரக்கம் ஒன்றிலே எம்பெருமான் நீரே, அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், இரக்கம் ஒன்றிலே எம்பெருமான் நீரே, சுரக்கும் புன்னைகள் சூழ், சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சரக்க இக்கதவம் சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, சரக்கையுக்கதவும் திறப்பிம்மினே, சரக்கையுக்கதவம் திறப்பிம்மினே. கதவு திறந்தாச்சு. அடுத்த ஊருக்கு போவோமா? அடுத்த கோயிலை பார்ப்போமா? திரு இன்னம்பர் எங்கே இருக்குது? திரு இன்னம்பர் கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். இந்த உலகத்தில் எதுவுமே கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அது மாதிரி ஒரு இடம். அந்த ஊருக்கு போனால் இங்கே மெயின் டெம்பிள் வந்து ஒரு 38 இருக்குது சார் அப்படிம்பாங்க. என்னைக்கு பார்த்து முடிக்கிறது? ஒரு கோயிலும் ஒரு 1000 வருஷத்து பழசாக இருக்கும். உள்ளே போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே நமக்கு வயசாகிடும். அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு கோயில். அது மாதிரி ஸோ இந்த கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இன்னம்பர் இருக்கிறது. இது இன்றைக்கி எப்படி பிரசித்தியாக இருக்குன்னா, இதெல்லாம் என்றைக்கோ சொல்லியிருந்தால் எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். படிப்பு வராதவங்களுக்கு அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆயுசில் பாதி ஆயுசு வந்து பெஞ்சு மேலே நின்னே கழிஞ்சு போன எனக்கு இன்றைக்கி இதை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? கல்வி தடை நீக்கும் தலம், கல்வி தடை நீக்கும் தலம். அப்பருடைய தேவாரம் பாடல் பெற்ற தலம் இது. பக்கத்தில் என்ன ஊர் இருக்குதுன்னு கேட்டால் புளியஞ்சேரி இருக்குது, சுவாமி மலை இருக்குது. ஸோ ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். நமக்கு உண்மையான கல்வி கிடைக்கும் அங்கே. இனம்பூர் இருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா இனன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சூரியன் என்று பொருள். இனன் சூரியன் அங்கே தவம் செய்த இடம் என்று சொல்லுவார்கள். இதை பாருங்கள், எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவோம் இல்லையா, தமிழ் சொல்கிறோம் இல்லையா. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேர் எழுத்தறிநாதர், எழுத்தறிவிப்பவன். இந்த எழுத்தறிவித்தல் அப்படிங்கிறதுலையே என்ன ஒரு அருமையான நுட்பம் இருக்கு பாரு. உன் தலையெழுத்து என்னங்கிறத உனக்கே உணரும்படி செய்வாங்க. அது ஒரு பொருள். உண்மையான கல்வி எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குங்கிறார் இல்லையா. அந்த எழுத்துங்கிறது வந்து ஆல்பபெட்டா இல்லை, உலக நடை, இந்த உலகம் இயங்கும் முறை, இந்த சிருஷ்டி இயங்கும் முறை, படைப்பின் வகை முறை. இதை தெரிந்து கொள்வது தான் எழுத்தை தெரிந்து கொள்வது என்பதாகும். அது அதனால எழுத்தறி இறைவர் என்று சொல்லலாம். அக்ஷராபுரீஸ்வரர், தாந்தோந்தீஸ்வரர், ஐராவதேஸ்வரர் என்றெல்லாம் இறைவனுக்கு பெயர். இறைவிக்கு பூங்குழல் அம்மை, அருமையான தமிழ் வார்த்தை பாருங்க. பூங்குழல் அம்மை, சுகந்த குந்தளாம்பிகை, நித்திய கல்யாணி என்றெல்லாம் பெயர் இருக்கிறது அம்மைக்கு. இங்கே என்ன பாட்டு ரொம்ப அற்புதமான தத்துவமாக எனக்கு தெரிகிறது. 4 வரியில்
திருமூலர் மாதிரியே இருக்கு, திருமந்திரம் படிக்கிற மாதிரியே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு யார் ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொல்லுங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? நியாயமாக யோசிச்சு பதில் சொன்னால் நீங்கள் தான். No one can be more dear to yourself than your own self. இல்லையா? உங்களை விட உங்களுக்கு பிடிச்சது யாராவது இருக்குமா? இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளவு நம்ம சுசுரூஷை பண்ணிக்கிறோம். நமக்கு என்னெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சுப்பார். எத்தனை எத்தனை விதமான சுசுரூஷைகள் நமக்கு நாமே செய்து கொள்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஏன் இப்போ நம்ம ஒருத்தருக்கு பணிவிடை செய்கிறோம் அப்படின்னா எதுக்கு? அவங்க கோவப்படாமல் இருக்கணும், அவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எதனால் செய்கிறோம்? தப்பு ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. ஏன் செய்கிறோம்னா நம்மளை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். we are dear to ourselves. என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை. அப்பர் சுவாமியோட டிக்ளரேஷன். அவரே சொல்லிட்டார். அப்புறம் நீங்கள் என்ன, நான் என்ன? என்னை விட எனக்கு இனியவன் யாரும் இல்லையா அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு கேப் விடுறார். அடியார்கள் மகான்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். திருக்குறளில் உவமை வந்ததுன்னு வைங்க, ரொம்ப கவனமாக இருக்கும். வேறு காவியங்களில் உவமை என்பது கோபுர கலசம், திருக்குறளில் உவமை என்பது அஸ்திவாரம். அதனால் அவ்வளோ கவனமாக. அது மாதிரி ஒரு பாஸ் விடுறார். என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை. என்னை விட எனக்கு இனியவர்கள் யாரும் கிடையாது. அப்படியா? நான் அடுத்த வரியை சொல்கிறார். என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளன் அப்படிங்கிறார். என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லைன்னு சொன்னால் நமக்கு எப்படி தோணுது? அப்பா அவ்வளோ ஸ்வீட், யுவர் ஸ்வீட், யுவர் டியர். டியருங்கிற வார்த்தை நேசத்தையும் குறிக்கும். காஸ்ட்லி, இட் காஸ்ட் மீ டியர்னும் போது அந்த டியர், அந்த வார்த்தைக்கு அதுக்கும் பொருள் வரும் இல்லையா? எத்தனையோ பொருள் சொல்லலாம் நீங்கள். அப்படி சொன்னவர் கண்டுபிடிச்சிட்டார். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். என்னை விட எனக்கு இனியவன் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சிட்டேன், என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளன். அப்படியா? எங்கே இருக்கான் ஐயா? ஒன்று நம்ம கேட்குறோம். அப்படியா கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கே இருக்கான்? என் உள்ளே உள்ள இருக்கான். எப்படின்னு? உயிர்ப்பாய். உயிர்ப்புனா பிராணன். என்னுள்ள பிராணன்னா இருக்கான். எப்படி தெரியுது? புறம் போந்து வெளியே போகிறான், பிராணன் வெளியில் போகுது, புக்கு திரும்ப வருது. என் உள்ளே நிற்கும், வெளியே போகுது, உள்ளே வருது, நிற்குது. அதனுடைய பிராணன் அப்படி இருக்கான். அந்த பிராணனாக அவன் இருக்கிறான். நிற்கும் இந்நம்பர் ஈசரே அப்படிங்கிறார். என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்க. அதாவது நம்ம பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம். பிராணனை கட்டுதல் பொருள் கிடையாது, பிராணனை சரிவர நடத்துதல் அப்படின்னு பொருள். இட் இஸ் நாட் அரஸ்டிங் யுவர் பிராணா, இட் இஸ் ரெகுலேட்டிங் யுவர் பிராணா. ஆனால் உண்மையில் நம்ம வி ஆர் நாட் ரெகுலேட்டிங் அவர் பிராணா, வி ஆர் ரெகுலேட்டிங் ஒன்லி அவர் பிரெத். சுவாசத்தை தான் நம்ம சீர்படுத்துகிறோமே தவிர சுவாசத்துக்கு ஆதாரமாக இருப்பது பிராணம். அந்த பிராணனை நம்ம சீர்படுத்த முடியாது. சுவாசத்தை நாம நடத்துகிறோம். யோசிச்சு பாருங்க. அது இருக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியல. எவனாவது மூக்கையும் வாயும் பொத்தினான்னு வைங்க நம்மள, அப்போ தெரியும். ஐயோ அது சொல்ல முடியாது, ஐயோ சொல்ல முடியாது, வெளியே வராது. அப்போ அதனுடைய அருமை தெரியும். அப்போ யூ வில் நோ ஹவு டியர் இட் இஸ். நான் தான் எனக்கு டியர்னு நினச்சேன், அதுக்கு மேலே டியரோ டியர், டியரஸ்டஸ்ட் ஒன்று இருக்குது. அவன் தான் எனக்கு உள்ளே இருக்கிறான், உயிர்ப்பாக இருக்கிறான். புறம் போந்து புக்கு என் உள்ளே நிற்கும், உயிர்ப்பாய் நிற்கும். அதுதான் என்னுடைய இன்னம்பர் ஈசன் என்று அவர் சொல்லுகிறார். அற்புதமான ஒரு பாட்டு. நல்லா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். श्वास में रहता प्राण है, प्राण में रहता ज्योत है, ज्योत का शब्द है, शब्द का मौन है,
அதுதான் வந்து உயர்வு, அதுதான் இறைவன் என்று என்னுடைய பாட்டு ஒன்று வரும் ஹிந்தியில். மருந்து வச்சு தமிழே தகராறு இதில் எதுக்கு ஹிந்தின்றீங்களா? அதற்கும் சிரிப்பு தானே, தெய்வீக சிரிப்பையா. ஏன்னா எழுத்தறிவித்தர் இல்லையா, அதனால எல்லா மொழியும் வருது. இன்னும் ஈசனை பார்ப்போமா? என்னில்லாரும் எனக்கினி யாரில்லை, என்னில்லாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியன் என்னில்லாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியன் ஒருவன் உளன், என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியன் ஒருவன் உளன், என்னில் யாரும் எனக்கினி யாரில்லை, என்னிலும் இனியன் ஒருவன் உளன், என்னுளே உயிர்ப்பாய் என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே நிற்கும் என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு, என்னுளே நிற்கும் இன்னம் பரீசனே, என்னுளே நிற்கும் இன்னம் பரீசனே, ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல விஷயத்தை அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்ளலை. நான் வந்து இந்த மேடையில் பேச வந்ததுங்கிறது ரொம்ப சமீபத்தில் தான், 2010க்கு பிறகு 2011 தான். அதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ் மேடைகளில் பேசினதே கிடையாது. நான் இங்கே இல்லை, விசாகப்பட்டினத்தில் இருந்தேன். அங்கே அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், ரோட்டரி கிளப் அது மாதிரி பேசினேன். அப்போ கண்ணதாசன் தெரியாது, பேசுனது கிடையாது. எப்போது 2009 இங்கே வந்தோம், 10 அப்போது இந்த 12 வருஷத்துக்குள்ளே 13 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பேசுகின்ற இடம் பாரதிய வித்யா பவன் தான். சந்தேகம் அதிகம்னா அதிகம். வந்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பேசியிருக்கேன், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். உங்களுக்கு தெரியாது, எதிர்பக்கம் இன்னொரு ஹால் இருக்குது, அங்கேயும் பேசியிருக்கேன். நல்ல அந்த வெள்ளம் வந்து இந்த அப்போ ஒரு மீட்டிங், அப்போது எங்கள் அப்பாவுடைய தசமஹா வித்யாவுடைய ஒரு மீட்டிங், அதை கேன்சல் பண்ணாமல் சரி பண்ணிக்கோன்னார் ராமசாமி சார். ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே தண்ணி இருந்தது, இங்கே லீக் ஆகி தண்ணியை வந்திருந்தது. அப்போவும் வந்து ஒரு 10 பேர் 12 பேர் வந்திருந்தாங்க. அந்த மழையிலையும் அடாது மழை பெய்தாலும் நம்ம வந்து பேசிட்டோம். அதனால்
என்னுடைய இந்த வாழ்க்கையில், இந்த வெளி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் பாரதிய வித்யா பவனுக்கு உண்டு. அதற்கு முக்கியமான காரணம் ராமசாமி ஐயா. அவருக்கு என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் இடமும் நன்றியும் உண்டு. ஆனால் வெல்விஷர்னா ட்ரூ வெல்விஷர் தான். என்னால் அவருக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. நானும் அவர்கிட்ட ஏதாவது காரியத்துக்கு போய் நிற்கிறோம் இல்லை. ஆனால் எப்போ நாங்கள் சந்தித்தாலும், நாங்கள் 2 பேரும் சந்தித்தாலும் ஒரு சத்சங்கம் மாதிரி இருக்கும். பழுத்த அனுபவசாலி. வாழ்க்கையில் அவர் பார்க்காத விஷயங்கள் கிடையாது, எதிர்கொள்ளாத சூழ்நிலைகள் கிடையாது. நம்ம பக்கம் பக்கமாக படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் ஒரு 10 நிமிஷம் அவர் பேச விட்டு நம்ம கேட்டோம்னா நமக்கு அதில் பதியும். அதனால் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் செய்வேன்னு நினைக்கவே இல்லை. திருமுறையை பற்றி ஓதுவார் பக்கத்தில் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் உட்காந்து நான் பேசுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதற்கும் இந்த காம்பினேஷன் தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யா பவன்ட்டு அவர் தான் இதுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார். அதனால் என்னுடைய சார்பில் நீங்கள் எல்லாரும் ஐயாவுக்கு ஒரு நன்றியை நம்முடைய கடவுள். அவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கு அது நல்ல தெளிவாக புரிஞ்ச விஷயம். இந்த பாரதிய வித்யா பவன்கிறது ஒரு சபா கிடையாது, ஒரு கச்சேரிகள் நடத்துகிற சபா அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட்டு. இந்த கலாச்சாரம் நம்முடைய பண்பாட்டினுடைய இயக்கம். இது அந்த இயக்கம் ஒருத்தர் ஒரு விதமாக வெளிப்படுத்தணும். நீங்கள் கானமாக வெளிப்படுத்தலாம், நடனமாக வெளிப்படுத்தலாம் இல்லையா? எந்த விதமாக எத்தனையோ வகுப்புகள் இங்கே நடக்கின்றன. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. எவ்வளோ வகுப்புகள், சாதாரண ஒரு இதுலேருந்து ஆரம்பித்து மேனேஜ்மெண்ட்டு வரைக்கும், ஜேர்னலிசம் வரைக்கும் எத்தனையோ வகுப்புகள் இங்கே அன்றாடம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் இது இட்ஸ் அ கல்ச்சுரல் மூமெண்ட், ஒரு கலாச்சார இயக்கம். எனக்கு அது நல்லா ஒத்துப்போச்சு. எங்கள் அப்பா என்னை வளர்த்த வளர்ப்பு, நான் வளர்ந்த சூழ்நிலை, நான் வாழ்கின்ற குடும்பம், அதில் எனக்கு அது ஒத்துப்போச்சு. அதனால் இறைவனாக கொண்டு கபாலீஸ்வரனாக கொண்டு எனக்கு சேர்த்து சரியாக அந்த நேரத்தில் நான் இங்கே உள்ள நுழையிற இந்த காலகட்டத்தில் ராமசாமி சார் இங்கே இருக்கிறதுங்கிறது இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடுன்னு நான் மனசார நினச்சிக்கிறேன். அதனால் என் போன்றவர்களுடைய சார்பிலையும் அவருக்கு நன்றி சொல்லி, கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாடும் அவருக்கு 100 வசந்தங்கள், யூ மஸ்ட் see 100 spring seasons in excellent health and peace என்று நான் அவரை வாழ்த்துக்கிறேன். நம்ம இன்னும் இன்னம்பரில் தான் இருக்கோம், திரு இன்னம்பரில் இருக்கோம். இந்த இறைவன் என்ன பண்ணுறாருன்னா கணக்கு எடுக்கிறார், கணக்கு எழுதி வச்சுக்கிறாரா. என்ன கணக்கு? வரவன் போகிறவன் எத்தனை பேர்ன்ற கணக்கு கிடையாது, வரவன் போகிறவன் எப்படிப்பட்டவன்ற கணக்கு. 2ஐயும் எழுதி வச்சிருக்கிறாராம். ஆனால் அப்பர் சாமிகள் சொல்கிறார், 2 வகையாத்தான் ஆட்கள் வராங்க இங்கே. இறைவனிடம் வருபவர்கள் 2 வகையை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒருத்தன் நம்புறவன், இன்னொருத்தன் நம்பாதவன். 2 பேரும் அங்கே தான் வராங்க. இங்கே இப்போ இவர் சொல்கிற கோவில் என்பது இந்த உலகம். இந்த உலகமே ஒரு கோயில். இதில் யாரெல்லாம் வராங்க? 2 பேர். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று, அது இறைவன் மேல் விருப்பம் கொண்டு காமுற்று அரற்றுகின்றார். அவங்க ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த அடியார்கள் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனி. என்ன பாட்டியாது? இதோட சுலபமாக கணக்கெடுக்க முடியுமா? நம்ம எந்த கணக்கில் சேரணும், எந்த கணக்கில் சேர்வதாக இருக்கிறோம், இதை நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டா போதும். அவன் கணக்கு எழுதுறதை தவிர நம்முடைய தர்மத்திலே மிக முக்கியமானது எதுன்னா மோக்ஷம் தான் அல்டிமேட்டுங்கிறது சொல்கிறதே தவிர மோக்ஷா இஸ் நாட் மேட் கம்பல்சரி. இந்த பக்கம் போனால் சொர்க்கம் தம்பி, அந்த பக்கமாக போனால் நரகம் தம்பி, இப்படி நேராக போனால் மோக்ஷம். யூ சூஸ், உன் இஷ்டம். எந்த பக்கம் போறியும் அதுக்கு தகுந்த விளைவு கட்டாயம் சேருங்கிற மாதிரி. அதனால் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாராக இருக்க போகிறோமா, பொழுதுபோக்கி
புறக்கணிப்பாருடைய வரிசையிலே நிற்கப் போகிறோமா? இந்த 2 வரிசையில் எந்த வரிசை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா ஒருத்தர் கணக்கு மட்டும் எழுதிட்டுருக்கா, அது மட்டும் கவனத்தில் கொள்ளவும் அப்படின்னு விட்டார். நீ எப்படி போ, நான் அப்படி போன்னு சொன்னாரா? நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க சொன்னாரா? இல்லை. நீ இப்படி போனால் என்ன ஆகும், நீ இப்படி போனால் என்ன ஆகும், அது கூட சொல்லலை அப்பர் சுவாமி. பியூட்டிஃபுல்லாக அடித்தார். இப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, ரெண்டையும் எழுதிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்ட்டார். என்ன பாருங்க. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், பொழுது போக்கி பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும், பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும், பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும், எழுதும் கீழ்கணக்கு பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும், எழுதும் கீழ்கணக்கு, இன்னம்பரிசனே இன்னம்பரிசனே ஏன்னா சரி, இவ்வளோ தூரம் இன்னம்பர்லாம் பார்த்துட்டோம், திருமறைக்காடு பார்த்தோம், திருவாரூர் பார்த்தோம், அப்படியே ஜம்புலிங்கேஸ்வரர் பார்த்துட்டு வரலாமா? சரி, திருவானைக்கா போவோம். திருவானைக்கா போவோம். அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு படம் வரைஞ்சி பாகங்களை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஊர் தான். அங்கே போகலாம். அங்கே நமக்கு ஒரு வழி சொல்கிறார். இப்போ இந்த கணக்கை பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டு, கணக்கு எழுதுறான்றியே, இத்தனை நாள் கண்டுக்காமல் போயிட்டு இருந்தோமே அப்படின்னா, இப்போது நீங்கள் துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் எப்பவும் இன்பமாக வாழணும்னு விரும்புகிறீங்க தானே அப்படின்னாரு. இந்த கேள்விக்கு எவன் வேண்டாம் சொல்லுவான், எவன் இல்லைன்னு பதில் சொல்லுவான் இல்லையா? எல்லாரும் நாம் எல்லோருமே ஆனந்தத்தைத்தான் விரும்புகிறோம், நாம் எல்லோருமே அமைதியைத்தான் நாடுகிறோம். அதை நாடுகின்ற வழி மாறுபடுகின்ற காரணத்தால் நாம் நாடியதை அடையாமல் வேற எதையோ அடைகிறோம் இல்லையா? கண்ணதாசன் சொல்லுவார், திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான், முரடனும் அறிவானில் காரியம் பார்த்த பின் முதல்வனை கூவுகின்றான், முச்சந்தி மங்கையும் முக்காடு கலைகளில் முருகனை நாடுகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னு பாடுவார் கண்ணதாசன். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் அதுதான் தேவை இல்லையா? நெல் அளந்து போடுற போது எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் முதல்ல காந்திமதி அப்படின்னு போட்டு அப்புறம் இந்த 2ம்பாங்க. இந்த 1ன்றது எண்ண மாட்டாங்க. அவன் என்ன இப்போ அவன் பக்தாதி பக்தனா அவனும் கிடையாது, வியாபாரத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் அவனும் அதை சொல்லி போட்டோம்னா நமக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு இது பண்ணுறான். சார், நம்ம வழிமுறைகள் மாறுபடுகின்ற காரணத்தால் நம்ம போய் சேருகின்ற இடம் மாறிப்போகும். இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, துன்பமின்றி துயரின்றி அங்கே நிறுத்துன்றான். அது என்ன 2 வாட்டி சொல்கிற, துன்பம் துயர் ரெண்டும் ஒன்று தானே இல்லையேன்றார். துன்பம் வேறு, துயரம் வேறு.
காற்று வெளியிடை கண்ணம்மா பாட்டில் பாரதியார் சொல்லுவோம், துயர் போயின துன்பங்கள் நின்னை பொன்னென கொண்ட பொழுதிலே பர். இது ஏன் 2 வாட்டி சொல்கிறேன்? 2 வாட்டி இல்லைடா. துயர் போயின துன்பம் போயின. துயர் என்பது உடலால் வருவது, துன்பம் என்பது மனத்தால் வருவது. அதனால் அப்படி வச்சுருக்காங்க. இவங்க வேறு விதமாக எழுதுகிறாங்க. ஆனால் இதுதான் எனக்கு இது எதனால் துயர் என்பது உடலால் வருவதுன்னு சொல்கிறேன்னா, மதுரையில் ராமசாமின்னு ஒரு பெரிய ஹோமியோபத் இருந்தார். சரியான ஹோமியோபதி டாக்டர். இப்போ இல்லை, பொது உடைமைக்காரர். அவருடைய கிளினிக்கில் முழுக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு தான் பொறிச்சு வச்சுருப்பார், வுட்டில் கட் பண்ணி வச்சுருப்பார். அவர் நோயாளின்னு சொல்ல மாட்டார், நோயர் சொல்ல மாட்டார், துயரர் அப்படின்னு போட்டிருப்பார். ஸோ உடம்பில் துவட்சி இருப்பவன், உடம்பில் நோயினால் வாட்டம் இருப்பவன் துயரர். இப்போ பாருங்கள், துன்பம் இன்றி துயர் இன்றி என்று நீர் இன்பம் வேண்டில். துன்பம் இல்லாமல் இருக்கணும், துயரம் இல்லாமல் இருக்கணும், மனசும் நிம்மதியாக இருக்கணும், உடம்பும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ராப்பகல் ஏத்துமின், ராத்திரி பகல் பார்க்காம அவனுடைய புகழை பாடு. எப்படி பாடணும்? என் பொன், என் ஈசன், என் இறைவன், அப்படி பாடணுமா என்று உள்குவார்னு ஒரு வார்த்தையை போட்டார். உள்ள அப்படியே போய் the riot of happiness, the agony and the ecstasy of an aspirant. அது மாதிரி ரெண்டும் சேர்ந்து இந்த ஏக்கம், அடையவில்லையே என்கின்ற ஏக்கம், அடைந்து விட்டோம் என்கின்ற ஆனந்தம், ரெண்டும் கட்டி புரளுகின்ற உள்ளம்தான் உள்குதல். அந்த அப்படி என் பொன்னே, என் ஈசனே, என் இறைவனேன்னு ராப்பகலா நீ அப்படி உருகினானா உனக்கு அன்பனாயிடும். யாரு? ஆனைக்கா அண்ணலே. திருவானைக்காவில் வசிக்கின்ற இந்த அண்ணலாகிய நம்முடைய ஈசன் உனக்கு அன்பனாகி விடுவான், உனக்கு வேண்டியவனாகி விடுவான் என்று பாடுகிறார். துன்பம் இன்றி துயரின்றி என்று நீ, துன்பமின்றி துயரின்றி என்று நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின். துன்பமின்றி துயரின்றி என்று நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமின். என் பொன் ஈசன் இறைவன் என்று என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு, என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும். என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும். அன்பனாயிடும் என் பொன் ஈசன் இறைவன் என்றுள்குவார்க்கு அன்பனாயிடும். ஆனைக்க அண்ணலே அன்பனாயிடும். ஆனைக்க அண்ணலே பாருங்க, என் பொன் ஈசன் இறைவன். இந்த எண்ணை அந்த அடுத்த சொற்கள்லையும் போட்டு பாருங்க, அழகாக. என் பொன், என் இறைவன், என் ஈசன், இப்படி போட்டு பாருங்க. அப்போ அந்த நயம் நமக்கு இன்னும் விளங்கும். என் பொண்ணா சம்திங் விச் இஸ் வெரி ப்ரெஷஸ் டு மீ. அங்கே குண்டு போட்டால் இங்கே கோல்டு விலை ஏறுதா இல்லையா?
என் பொன் எனக்கு ரொம்ப அது வெரி டியர் டு மீ. ஏறிட்டே போகுது, மதிப்பில் என்னைக்கு கூடிக்கிட்டே போகிறது தான் என் பொன். என்னுடைய மதிப்பீட்டில் எது கூடிக்கொண்டே போகுமோ அது பொன். அழகுன்னு ஒரு சொல் இருக்கு, எழில் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. என்ன வித்தியாசம்? கூடிக்கொண்டே போகிற அழகுக்கு பேர் எழில். எந்த அழகு கூடிக்கொண்டே போகுமோ அது எழில். அதனால தான் பாரதியார் எழில் கொள்ளை அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். சரி, என் பொன். ஈசன்னா எல்லாருக்கும் தந்தையாகிய ஈசன். இறைவன்னா என்னுடைய தலைவன். அவன் எல்லாருக்கும் ஆனவன், ஆனால் அதே சமயத்தில் அவன் என்னுடையவன். இதே என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகாக சொல்வார், நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல், பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். என்ன அருமையான வார்த்தை சேகர். நாட் ஓன்லி காட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல், பட் ஆல் ஆஃப் காட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இறைவன் எல்லோருக்கும் சொந்தம், அதே சமயம் எனக்கு இறைவன் முழுக்க முழுக்க சொந்தம். அதுதான் இறைவன். ஈசன் பொதுவாக, இறைவன் என்பது எனக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். அப்படி நம்ம பார்த்துட்டோம், அப்படி உருகணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ அற்புதமான ஒரு திருவானைக்காவிலே இன்னொரு பாட்டு, நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே. நாத்திகம் என்ற சொல்லுக்கு பலவிதமான பொருள். இன்னைக்கு அது பெரும்பாலான பொருள் என்ன நமக்கு தெரியுது இல்லையா? ஏதாவது இந்து மதம் சம்பந்தமாக எது இருந்தாலும் அதை மோசமாக பேசினா அது நாத்திகம். அது நாத்திகம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுதான் அறிவுஜீவித்தனம். எனக்கு இந்த அறிவுஜீவிங்கிற வார்த்தையை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தோணிக்குது. அது மாதிரி இன்டெலெக்சுவல் சுப்பீரியாரிட்டின்னு நினச்சிக்கிறாங்க, அது மாதிரி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது உண்மையை பொய் என்று சொல்வது, உண்மையை பொய் என்று கொள்வது நாத்திகம். பொய்யை உண்மை என்று கருதுவது இன்னும் பெரிய நாத்திகம். நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாது. என்ன நடை? இந்த உலக நடை. இந்த உலகம் இயங்குது, இங்கே தோன்றுவது, இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், வடிவங்கள், ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கின்ற சூழ்நிலைகள், இதை நிஜம்னு பேசுகிற பாரு, அது நாத்திகம்ங்கிறார். இந்த பொய்யை எது பொய்? எது நிலையற்றதோ அது பொய். எதற்கு நீடித்த ஆயுள் இல்லையோ அது பொய். எது நிற்காதோ அது பொய். அந்த பொய்யை நீ மெய்யென்று சொல்வது நாத்திகம்ங்கிறார். நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாது. அப்படியே பெரிய ஒரு நின்று அதற்ற மாதிரி இருக்கு இந்த உழவாரப்படையை வச்சுட்டு. நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல வரும் பஞ்சமா பூதங்கள். 5 வைத்திலிங்கம் ஐயா தான் சொல்வார், பூதம் வடமொழி, பூதம் தமிழ். எங்கள் பூ கிடையாதுன்றதுனால நாங்கள் பூ சொல்லலை தம்பி, இது தனித்தமிழ் சொல் அப்படிம்பார். எப்படி ஐயா? ஒன்றிலிருந்து ஒன்று பூத்ததனால் அது பூதம் பார். ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து காற்று, காற்றிலிருந்து அப்படி ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் என்று ஒன்றிலிருந்து ஒன்று பூத்ததால் அது பூதம். இப்போ பாருங்க, பஞ்சமா பூதங்கள். தடையொன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே. இது வரும் கொல்ல வரும்னு நாற்பெரும் படைகளைப் போல இந்த பூதங்கள் எல்லாம் தடையாக வரக்கூடும் நமக்கு. ஏன் அப்படி சொல்கிறார்? இந்த கிரியேஷன் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களுடைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான். அதில் முக்குணங்கள், அந்த 3 குணங்களுடைய பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க. நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முழுக்க எல்லாமே அப்படி தான். உணவுலேயும் இருக்குது 3, உணவுலேயும் இருக்குது. வெஜிடேரியன் ஃபுட்டுங்கிறதுனாலே சாத்வீகம் ஆகிடாது. அது ஒரே மசாலாவும் காரத்தையும் போட்டு பட்டையாக தீட்டினா அது சாத்விக உணவு ஆகாது. அது மாதிரி இருக்குது. அதனால் இவர் படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே என்று பாடுகிறார். அப்போ நாத்திகம்ன்றது பொதுவாக கடவுள், மறுபிறப்பு, இருவினை இது இல்லைன்னு சொல்வது, அது ஒரு விதமான நாத்திகம்.
இந்த பொய்யெல்லாம் நிஜமானவை, நிலையானவை என்று நினைப்பது, அது நாத்திகத்தினுடைய இன்னொரு பொருள். இது இந்த படைகள் போல் வரும்னா நாற்பெரும் படைகளைப் போல் வரக்கூடும், கொல்ல வரும். இதெல்லாம் தன்னடைந்தார்க்கு தடையொன்றும் இல்லாது அடைதற்கு எளிதாக. இவனை போய் அடைஞ்சிட்டோம்னா அந்த அந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது வாரியார் சுவாமிகள் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நீ ஏன் அவங்ககிட்ட போய் மண்ணாட்டிக்கிட்டு எவன் மேலதிகாரியை அவன் காலை பிடிச்சிருந்துவார். அப்போ இவன் தன்னை போல் வருவான். அந்த அவனை எப்படியாவது பிடிச்சது, அவனை பிடிச்சிட்டா மேலே. அதுக்கு பையன் கேட்குறான், எப்படி சாமி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்களேன்னு. அது ஒன்றும் இல்லை தம்பி, ராவோடு ராவா ஓவர டேங்க்கு ஏற்றிடணும், காலையில் எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். உலகிலே மெய்யென்று கருதும் பொய்யாகிய நாத்திகம் பேசாமல் படைகள் போல் வருகின்ற 5 பெரும் பூதங்கள், அதனால் வரும் தடைகள், இவை ஒன்றுமின்றி தன்னை அடைந்த அன்பர்களுக்கெல்லாம் அடையும் பொருளாக நிற்பவன். யாருக்கு அவன் அடையும் பொருள்னா, யார் அவனை அடைகிறார்களோ அவர்களுக்கு அடையும் பொருள். அவ்வளோதான், சிம்பிள் ஈக்குவேஷனாக வச்சுட்டார். தன்னடைந்தோர்க்கெல்லாம் தடையொன்று இன்றியே அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே தான் அவர் சொல்லக்கூடிய மாபெரும் ரகசியம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே, நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே, நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள், நடையை மெய் என்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள், தடை ஒன்றின்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும், தடை ஒன்றின்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனை காணரே, தடை ஒன்று இன்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனை காணலே. அண்ணலே ஆனைக்கா அண்ணலே. கல்யாண வசந்தமா அவ்வளோ அழகாக. அடுத்து நாம் பார்க்க போகிற ஊர் திருப்பைங்கீலி. இல்லை, தமிழ் தான், நான் சொன்னது தமிழ் பேர் தான். திருப்பைங்கீலி. ஞானத்தில் வர இந்த திருச்சியிலேருந்து மண்ணச்சநல்லூர் வழியாக போகிற பஸ் எல்லாம் அங்கே போகும். திருப்பைங்கீலி போகலாம். அருகில் இருக்கிறது திருவள்ளரை, திருவாசி, உங்களுக்கு லேண்ட்மார்க்குன்னு சொல்லியாச்சு. அதான் திருப்பாச்சிலாச்சிராமம்னு வழங்குது. திருவாச்சிலாச்சிராமம் சம்பந்தர் தேவாரத்து. ஆமாம், அதில் மூலவர் நீலிவனேஸ்வரர், தாயார் விசாலாட்சி அப்படின்னு பேர். தாயாருக்கு தமிழ் பெயர் நீள் நெடுங்கண் நாயகின்னு அழகாக இருக்கும். நீள் நெடுங்கண் நாயகி அப்படின்னு எங்கள் அப்பா. என் அம்மா பேர் தான் அழகாக இருக்குது எனக்கு என்னமோ. அவ்வளோ. நீலின்னா என்ன? நீலினா மனிதர்கள் உண்ணாத, இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படுகின்ற ஒரு விதமான வாழை. இது ஒரு சொல் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள், புது சொல் நீலி. கல்வாழைன்னு போடுறாங்க. கட்டாயமாக நாம சாப்பிட மாட்டோம். கடவுள் எதையும் தாங்குவார்ன்றதுனால எல்லாத்தையும் அவருக்கு நம்ம கொடுத்துருவோம். நீலி.
இதுவே இந்த கோயிலுக்கு ஸ்தல விருட்சமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது நீலிவனம் அப்படின்ட்டு. வசிஷ்டருக்கு கடவுள் சிவபெருமான் தன்னுடைய ஆடற்கோலத்தை இந்த ஊரில் காட்டி இருக்கிறதுனால் இதுக்கு மேல சிதம்பரம்னு ஒரு பேர். திருப்பைங்கேலிக்கு மேல சிதம்பரம்னு ஒரு பேர். அதோட இன்னொரு சுவாரஸ்யம் இந்த ஊரில் என்னென்னா, திருக்கடையூரில் காலால் உதைத்து யமன் போயிட்டார். யமன் இங்கே குழந்தையா பிறக்கிறார் அப்படின்னு ஒரு கதை, ஒரு ஐதீகம். அதனால் யமனுக்கு ஒரு குடைவரை கோயிலாக ஒரு சந்நிதி இருக்கு இந்த ஊர், இந்த இடத்துல. யமனுக்கு சிறப்பு சந்நிதி இருக்கிறதுனால இங்கே நவகிரகங்கள் கிடையாது அப்படின்னு இருக்கு. வடகரையில் பாடல் பெற்ற தலங்களில் இது 61வது திருத்தலம் திருப்பைங்கேலி. மூவரும் பாடிய திருத்தலம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அதில் வரும். திருப்பராய்த்துறையிலேருந்து அப்பர் சாமிகள் நடந்து வரும்பொழுது பசி தாகம் நல்லதானே, நடந்து வரும்போது பசி தாகம், வயசு ஏறிட்டே போகும். இப்போ இவர் வராருன்ட்டு சிவபெருமான் வழியில் ஒரு குளத்தை ஏற்பாடு பண்ணுறாராம். எப்படி பாருங்க, ஒரு அந்த வழியில் ஒரு குளத்தை ஏற்பாடு பண்ணி கட்டுச்சோரோடு காத்திருக்காராம். பொதிச்சோறு அப்படின்னு பேர் இருக்கு. பொதிச்சோறுனா அப்படி பொதிந்து எடுத்துக்கொண்டு வருகின்ற சோறு, கேரேஜ் மீல்ஸ் கொண்டு வந்திருக்கிறார் சிவபெருமான், உட்கார்ந்துருக்கார். அதனால் அந்த ஈஸ்வரனுக்கு சோற்றுடைய ஈஸ்வரன் பேர். ரொம்ப அழகாக இருக்கு பாரு. அந்த கருணையில் பாடுறார். அற்புதமான ஒரு பாட்டு. இது பாடும்போது நமக்கு அப்படியே இதுலேருந்து தான் பட்டினத்தார் பிடிச்சிருப்பாரோ அப்படின்னு தோணும். எங்கள் ஐயா இருக்கார்ல திருப்பங்கிலியில், அவர் என்ன வச்சிருக்கிறார், அவர்கிட்ட என்ன இருக்குது கேட்டோம்னா, உடையர் கோவணம். ஒரு கோவணம் இருக்குது அவர்கிட்ட. நம்ம பதறி போயிடுவோன்னே, அது உங்கள் ஐயாவை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நீ, உடையர் கோவணம். ஒன்றும் குறைவில்லார். அடுத்த வார்த்தை, ஒரு குறவும் இல்லைங்க. என்ன பொருள் இருக்கு? ஆதி பிக்ஷவாகிய ஈசன் தன்னுடைய தவத்தின் உன்னதத்தில் 14 உலகங்களையும் உதறிவிட்டு நடந்த பொழுது எல்லா உலகங்களும் அவனை பின்தொடர்ந்தன என்கிறது புராணம். எல்லாத்தையும் விட்டு போறான். நேற்று வரைக்கும் தனவந்தராக கப்பல் வாணிபம் செய்பவராக இருந்த பட்டினத்தார் பையன் ஓலையிலே எழுதிவிட்டு போனதால் பொறிதட்டி ஞானம் அவர் கட்டி வைத்த மண்டபத்தில் அவரே கோவணத்தை கட்டி கொண்டு நிஷ்டையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருந்த பொழுது அரசன் அதிர்ச்சியுற்று நேரிலே பார்க்கிறான். நிஷ்டை கலைந்து அவர் கண்ணை விழித்ததும் அரசன் நிற்கிறான். எரிச்சலுற்று அரசன் கேட்கிறான், இந்த கோவணத்தை கட்டி கொண்டு நீர் என்ன சாதித்தீர்? நீ நிற்க நான் இருக்க. பதிலுக்கு நீ நிற்க நான் இருக்க. இப்போ பட்டினத்தருக்கு அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு உடை கோவணம் ஒன்றும் குறைவில்லை. அவனுக்கு என்ன குறை? எல்லாத்தையும் கொடுக்குறவன், அவனுக்கு என்ன குறை? படைகொள் பாரிடம் சூழ்ந்த பைங்கேலியார். பாரிடம் அப்படின்னா பூதகணங்கள் பொருள். படைகொள்னா படையாக அமைந்த, சூழ்ந்தனா வலம் செய்ய பெற்ற. சரி, இவர் அது மட்டும் இல்லை, சடையில் கங்கை தரித்த சதுரர், சாமர்த்தியசாலி. யார்களோ சதுரர் வரல, மாணிக்க வாசகர். நான் என்ன கொடுத்தேன், நீ ஒன்ன கொடுத்த சொல்லு, இதில் யார் சாமர்த்தியசாலி அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அது மாதிரி சடையில் கங்கை தரித்த சதுரர், யாராலையும் தாங்க முடியாத, உலகத்தால் தாங்க முடியாத ஒரு பிரபாவமாக பொழிந்து வருகின்ற ஆகாய கங்கையை ஒரு பனித்துளி மாதிரி சடையில் வைத்து கொண்டானே, இப்பேற்பட்ட சாதுரியம் அது. அதனால் சடையில் கங்கை தரித்த சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே. அந்த வல்லவரில் தான் இருக்கு. அடைய வல்லவர் தான். அதுக்கு ஒரு தகுதி வேணுமா? ஒன்றும் கிடையாது. யுவர் ஹெல்ப்லெஸ்னஸ் இஸ் யுவர் எலிஜிபிலிட்டி. உன்னுடைய இயலாமையே உனக்கு தகுதி.
ஐயா நமக்கு ஒன்றும் தெரியல ஐயா, என்னால் ஒன்றும் முடியலையான்னா போச்சு, அதுதான் நீ தான் பெஸ்ட்டு குவாலிஃபைடு, மோஸ்ட் குவாலிஃபைடு நீ தான். நான் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், பார்த்துட்டு வாண்டுவான். பார்த்துட்டு வான்ட்டான்னா போச்சு, இன்றைக்கி நம்ம போய் சேர்றது. அதுதான் அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே. நமக்கு அவலமே எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த திருப்பைங்கீலியிலே பாடப்பெற்ற பாட்டு. உடையர் கோவணம் ஒன்றும் குறைவிலர், உடையர் கோவணம் ஒன்றும் குறைவிலர், படைகொள் பாரிடம் சூழ்ந்த பைங்கிலியார், உடையர் கோவணம் ஒன்றும் குறைவிலர், படைகொள் பாரிடம் சூழ்ந்த பைங்கிலியார். உடையர் கோவணம் ஒன்றும் குறைவிலர், படைகொள் பாரிடம் சூழ்ந்த பைங்கிலியார், சடையில் கங்கை சடையில் கங்கை தரித்த சதுரரை, சடையில் கங்கை தரித்த சதுரரை, அடைய வல்லவர்க்கு இல்லை அல்லலேயே. சடையில் கங்கை தரித்த சதுரரை, அடைய வல்லவர்க்கு இல்லை அல்லலே. அடைய வல்லவர்க்கு இல்லை அல்லலே. அடைய வல்லவர்க்கு இல்லை அல்லலே. இங்கே அடைதல் என்பதற்கு எப்படியேனும் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் என்று பொருள். என்னுடைய குருநாதர் தான் சொல்லுவார், எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் சம்ஹவ். அவனை உண்மையில கோபப்படவாது வையும்பார். அட்லீஸ்ட் கெட் இம், மேக் இம் ஆங்க்ரி, கெட் ஆங்க்ரி வித் யூ. ஏதோ ஒன்று ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது தான் அடைய வல்லது நம்ம எடுத்துக்கிறோம். அதே ஊர் தான் திருப்பைங்கேலி. இன்னொரு பாடல் பார்க்குறோம். திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு ஒரு சுவாரஸ்யமான பெயரை கொடுக்கிறார். விகிர்தனார், விகிர்தனார் அப்படின்னு ஒரு பெயரை கொடுக்கிறார். விகிர்தனார்னா விசேஷமான அர்த்தங்கள் சொல்லுகிறார். வேறுபட்டவன், வித்தியாசமானவன். வித்தியாசமானவன் தான் எடுத்தோன்னே சொல்கிறார். வேழத்தின் உரி போர்த்த விகிர்தனார். யானத்தோலை கட்டி யாராவது பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் யானத்தோலை கட்டிட்டு வந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்க வீடு எங்கே என்ன சுடுகாடுன்னு சொல்கிறவனை யாராவது பார்த்துருக்கீங்களா? சாம்பாலை பூசிட்டு இருக்கிறவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி விகிர்தனார். ஆட்டமோ வேறு விதமான ஆட்டம். அங்கே விகிர்தம்ங்கிற சொல்லுக்கு விசித்திரம் என்கின்ற பொருள். விசித்திர தாண்டவ பிரியன் அப்படின்னு ஸ்தோத்திரமே இருக்கு சிவனை பற்றி. விசித்திர தாண்டவ பிரியன், விசித்திரமான ஆடலை பார்க்க பிரியப்படுகிறவன் என்று பொருள் இல்லை, விசித்திரமாக ஆடுகிறவன் என்ற பொருள். அந்த தாண்டவத்தை உடையவன் என்று பெயர். வேழத்தின் உரி போர்த்த விகிர்தனார், தாழச் செஞ்சிடை மேல் திரை வைத்தவர், தாழை தன்பொழில் சூழ்ந்த பைங்கீலியார். அப்படியே அடர்த்தியா வனமாக இருக்கு. எல்லா இடத்துலையும் ஓதுவார் தான் சுட்டி காட்டினார். எல்லா பாட்டிலையும் ஒரு நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வருது தேவாரத்தில் இல்லையா? சம்பந்தோடைய பாட்டு பார்க்கும்போது அது நிறைய பார்த்தோம். ஒரு ஊர் பேர் சொல்லணும்னா சாதாரணமாக சொல்லிட மாட்டாங்க.
பைங்கேலியார்னு சொல்லலாம். இந்த தாழ தன்பொழில் சூழ்ந்த பைங்கேலியார் யாழின் பாட்டை உகந்த அடிகளே. அவருக்கு யாழினுடைய இசை பிடிக்கும் அப்படின்னா, இது சாதாரணமாக இந்த ஒரு வீணை கேட்டோம் அந்த மாதிரி இல்லை. ஒடுங்கிய ஜீவன்கள் மறுபடி பிறப்பெடுப்பதற்காக ஒலிக்கின்ற ஒலி தான் அந்த யாழினுடைய ஒலியா. அந்த பாட்டு அவருக்கு பிடிக்குமா? யாழின் பாட்டை உகந்த அடிகளே. துன்ப நேர்கை யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயார் தேஷ்ல வரும். வேழத்தின் உரி போர்த்த விகிர்தனார் தாழ செஞ்சடை மேல் பிறை வைத்தவர் வேழத்தின் உரி போர்த்த விகிர்தனார் தாழ செஞ்சடை மேல் பிறை வைத்தவர் தாழை தன் பொழில் சூழ்ந்த பைங்கிலியார் தாழை தன் பொழில் சூழ்ந்த பைங்கிலியார் யாழின் பாட்டை உகந்த அடிகளே. யாழின் பாட்டை உகந்த அடிகளே. நிறைவாக ஒரு பாட்டு நிறைய இருக்கு, ஆனால் ஒரு எங்கேயாவது நிறுத்தணும்ல. அதாவது நான் இந்த நிகழ்ச்சியினோட தொடக்கத்தில் சொன்னேன், திருநாவுக்கரசர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக முக்கியமான உண்மைகள் நமக்கு நம்பிக்கையை தரார். நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம்னு பாரதியார் சொல்றார். எங்கேருந்து வருது அவருக்கு? இங்கேருந்து தான் வருது. இவருடைய நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் தான் பாரதியார் பாடும்போது, காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்கிறார். எங்கேருந்து? இந்த பாட்டன் தான் எங்கள் பாட்டனுக்கு வந்திருக்கு இந்த பாட்டு. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எது? பக்தி. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் பாரதி. பக்தியின் மூலமாத்தான். பணியணும். எங்கே தலை பணிகிறதோ அங்கே தான் இதயம் மலர்கிறது. Where the head bends, the heart blossoms. அப்படி இருக்கணும். அந்த பணிவு வேணும். இவரை விட உயரமான ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய வரலாற்று மனிதர் இவர், புனைவு மனிதர் அல்ல. அப்பர் சுவாமிகள். இவரோட பணிவா இன்னொருத்தரையும் பார்க்க முடியாது, இவரோட துணிவா ஒருத்தரையும் நம்ம பார்க்க முடியாது. ஒன்றுமே இல்லை. அந்த அரசன்னா கூப்பிடும்போது நாம் மார்க்கும் குடியெல்லாம் சொன்ன நினைச்சே பார்க்க முடியாது. அந்த காட்சிகள்லாம் யானை இடற வச்சது, சுண்ணாம்பு கலவாயில் போட்டது, பால் சோற்றில் நஞ்சு கலந்து கொடுத்தது, என்னெல்லாம் அவரை முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு ஒழிக்கிறதுக்கெல்லாம். பயப்படவே இல்லையே. அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் ஒன்றும் இல்லைங்கிறார்ல. ஆனால் அது எதனால் அது சாத்தியமாச்சு அவருக்கு? இந்த பாதத்தில் பணிந்திருப்பதா, எப்போதும் இறைவனுடைய திருவடியை பணிந்தே இருப்பதால் அந்த துணிவு வருகிறது. அவர் என்ன சொல்றாரு? புழுவுக்கும் நான் புழுவுக்கும் எனக்கும் ரொம்ப சம்பந்தம் அப்படின்றார். இருக்கிறதுலே அற்பமானது எதுன்னு நம்ம சொல்லுவோம்? புழு. ஆங்கிலத்தில் பழமொழி, ஈவன் த worm turns பாங்க. புழு கூட நெளிகிறது. நான் அவ்வளோதான். புழுவுக்கு 4 குணம் இருக்குது, எனக்கு 4 குணம் தான் இருக்குது அப்படின்றார் அப்பர். என்ன 4 குணம் அப்படின்னா, உணவு தேடுதல், உண்ணுதல், உறங்குதல், இன்பம் துன்பம் அனுபவித்தல். இந்த 4 குணம் தான் புழுவுக்கும் இருக்குது, எனக்கு இருக்கு. பாருங்கள், படிப்படியாக சொல்கிறாரு.
நான் புழு மாதிரி தான். புழுவை போல எனக்கு 4 குணம் இருக்குது. உணவு தேடல், உண்ணுதல், உறங்குதல், இன்பத் துன்பத்தை அனுபவித்தல். ஆனால் நான் புழுவை விட கீழானவன். இன்னும் அப்படி சொல்கிறேன், எனக்கு இருக்கிற பொல்லாங்கு புழுவுக்கு இல்லையே. எனக்கு இருக்கிற பொல்லாங்கு புழுவுக்கு இல்லையே. பொல்லாங்குன்னா என்ன அப்படின்னா, இப்போ 4 குணம் சொன்னோம்ல, உணவு தேடுதல், உண்ணுதல், உறங்குதல், இன்பத் துன்பம் அனுபவித்தல். இந்த 4 காரியங்களை நான் செய்வதற்காக மற்றவர்களை வஞ்சித்தல், அதுக்கு பேர் தான் பொல்லாங்கு. மற்றவங்களுக்கு ஒரு இம்சையை கொடுக்கறது, மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்வது, நான் உண்பதற்காக, நான் உறங்குவதற்காக, நான் இன்பம் அனுபவிப்பதற்காக, நான் துன்பம் அனுபவிக்காமல் இருப்பதற்காக மற்றவனை வஞ்சிக்கிறேன், அதுக்கு பேர் பொல்லாங்கு. எனக்கு இந்த பொல்லாங்கு இருக்கேன், இந்த புழுவுக்கு இல்லையே. அப்போ நான் புழுவை விட கீழானவன் தானே அப்படிங்கிறார். புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. இதை விட எளிமையாக நீங்கள் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு கவிதையை பார்க்க முடியுமா? புரியுதா இல்லையா? இதுக்கு ஏதாவது பொழிப்புற விளக்க வர தேவை. புழுவுக்கும் குணம் 4. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. எனக்கும் குணம் சொல்ல, அப்புறம் தான் சொல்கிறார், புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. ஆனால் புழுவுக்கு இங்கு எனக்குள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவுக்கு இங்கு எனக்குள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவினும் கடையே, புழுவோட கேவலம். புனிதன் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே. நிற்கிறானே இந்த ஈசன் புனிதன். தமர்னா அவனோட உறவினர், அவனுடைய அடியார்கள். அவங்கக்கிட்ட நான் போய் எப்படி சேருவேன்? எனக்கு தகுதி இல்லையே. எவ்விடத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த தகுதி இருக்குது அவங்களுக்குள்ள போய் சேர்றதுக்கு? அடியார் கூட்டத்தில் போகிறது. புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவுக்கு இங்கு எனக்குள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவினும் கடையேன், புனிதம் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே. அன்பர்களே, நாம் அனைவரும் கோர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இந்த பணிவு நமக்கு வேண்டும். நம்ம யாரையும் விட உயர்ந்ததாக நம்ம நினைத்து கொள்ளவே வேண்டாம். நான் கைலாஷ் போயிட்டு வந்த பிறகு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 2004 இன்னும் பெரிய அனுபவமாக இருந்தது. என் நண்பர்கள்லாம் என்னை கேட்டாங்க போயிட்டு வந்த பிறகு, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் நான் ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே விட, ஏன்டா அதுக்கு அவ்வளோ தூரம் போகணுமா, இங்கேயே தெரிஞ்சுக்கலாமே அதை அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்டாலுங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு இங்கேயே தெரியும், அங்கே போன அப்புறம் தான் நான் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் புழுவினும் கடையேன் அப்படின்னு அவங்க ஏன் இருக்காங்கன்னா, நமக்கு அந்த பணிவு வந்ததுன்னா அவனை அடைவது ரொம்ப சுலபம். அதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடம். அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு, அவ்வளவு. புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவுக்கு இங்கு எனக்குள்ள பொல்லாங்கில்லை. புழுவினும் கடையேன், புனிதன் தமர் புழுவினும் கடையேன், புனிதன் தமர் புழுவினும் கடையேன், புனிதன் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே. புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவுக்கிங்கனக்குள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவினும் கடையேன், புனிதன் தமர் குழுவுக்கு
எவ்விடத்தேன் சென்று கூடவே நண்பர்களே, தன்னுடைய உடல் நலக்குறைவை சற்றும் பொருட்படுத்தாமல் நம்முடைய உள்ளம் உருகும் வண்ணம், நம்முடைய எண்ணம் பண்படும் வண்ணம் அப்பர் சுவாமிகளுடைய பாடலை பன்னிசையால் நமக்கு வழங்கிய ஓதுவார் சுவாமிகளுக்கு நாம் அனைவரும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நமது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.